மறுபடியுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை இந்த வீடியோ மூலமாக பார்க்க, கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக போகலாம். ஏற்கனவே முந்தின வீடியோவில் நாம் ஏஏ என்கிறதான அந்த தொழில்நுட்பம் இந்த உலகத்தின் முடிவை நிர்ணயம் செய்து விட்டது என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் பார்த்தோம். இன்று வேத வசனத்தின் அடிப்படையில் இந்த உலகத்தின் முடிவு எவ்வளவுக்குள்ளாக நெருங்கி இருக்கிறது என்றும், இந்த ஏஏ என்கிறதான தொழில்நுட்பமானது அதை எவ்வளவு சாத்தியம் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றும் சில காரியங்களை நாம பார்க்க போகிறோம். தானியேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 4ஆம் வசனம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. தானியேல் ஆகிய நீயோ என்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து இந்த புத்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவு பெருகி போகும் என்றார். இந்த வசனத்தின் அடிப்படையில் அறிவு பெருகி போகும் என்கிறதான இந்த காரியத்தை தான் நாம பார்க்க போறோம். இது எபிரிய மொழியில தா அத் என்கிறதான வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வெறும் தகவல்களை சேமிப்பதை குறிப்பதல்ல. எபிரிய அகராதியின்படி தா ஆத் என்பது ஒரு விஷயத்தை ஆழமாக புரிந்து கொண்டு அதை செயல்படுத்தக்கூடியதான ஒரு திறன் காணப்படும் அந்த நாட்களிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா தொழில்நுட்பம் வளர்ந்து நிற்கிற ஒரு காலம். ஆரம்ப கட்டத்தில் நாம ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நாம புக் ஸ்டாலுக்கு போக வேண்டியதா இருந்தது, அல்லது நாம சில லைப்ரரியில போய் அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டியதா இருந்தது. சில புக்ஸ் கிடைக்கவே கிடைக்காது, சில தகவல்கள் கிடைக்கவே கிடைக்காது. இல்லைன்னா அதுக்காக பல நாட்கள் நாம பல பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியதாக காணப்பட்டது. ஆரம்ப கட்டத்தில் இப்படிதான் இருந்துச்சு. இப்போ காலப்போக்கில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நம்முடைய கைக்குள்ள ஆண்ட்ராய்டுங்கிற போன் மூலமாக, கம்ப்யூட்டர் மூலமாக நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம வீட்டில் இருந்துகிட்டே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் சஞ்சரிக்க முடியும், எல்லா இடங்களையும் பார்க்க முடியும், எல்லா இடங்களில் இருக்கிற நபர்களோடு கூட பேச முடியும். இந்த உலகத்தின் அற்றத்தில் இருக்கிற நபரோடு கூட பேசக்கூடியதான கருவி இன்னைக்கு நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்துல இது சாத்தியம் அல்ல, நினைத்து கூட பார்க்க முடியாது. பாருங்க, ஒரு காலத்துல நாம ஒரு லெட்டர் அனுப்புனா அது போய் சேர்றதுக்கு எத்தனை நாள் ஆனது, ஒரு மெசேஜ் போனா அது சேர்றதுக்கு எத்தனை நாட்கள் ஆனது. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பாருங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நீங்க சொல்லி முடிச்ச அடுத்த செகண்டுக்குள்ள நீங்க எதை சொன்னீர்களோ அது பல 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடியதான அந்த நபரிடத்துக்கு போய் சேருகிறது, சில நொடியில போய் சேருது. அப்போ இவ்வளவுக்குள்ள தொழில்நுட்பம் வளர்ந்து நிற்கிற ஒரு காலம். வேதவசனத்தின்படி அறிவு பெருகும். இன்னைக்கு அறிவு பெருகி இருக்கிறது. இதுல ஏஐ ஒரு முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது. நன்றாக கவனிக்க வேண்டும். 1940 இருந்து இன்னைக்கு இருக்கிற இந்த நாட்கள் வரையிலும் நீங்கள் சற்று பின்னிட்டு பார்ப்பீர்களே ஆனால் வரலாற்று சம்பவங்களிலே முக்கியமாக சில மாற்றங்களை நாம் பார்க்க முடியும். ஆரம்ப கட்டத்தில் கணினி என்பது ஒரு பெரிய பொருளாக காணப்பட்டது. அது கணக்கு பார்ப்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது. காலப்போக்கில் கணினி ஆனது எல்லா காரியங்களையும் செய்ய ஆரம்பித்தது. காலப்போக்கில் பாருங்க, இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்த கணினி இருந்தால் மாத்திரம் போதும், எல்லாம் செய்ய முடியும் என்கிறதான ஒரு இடத்துக்கு நாம வந்துட்டோம். சுருக்கமா சொல்ல போனா மனிதனுடைய அறிவை காட்டிலும் பல மடங்குகள் அறிவுள்ள ஒரு பொருள் தான் இந்த ஏஏ என்கிறதான இந்த தொழில்நுட்பம். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடியதான கம்ப்யூட்டர், இந்த கம்ப்யூட்டருக்குள்ளா இருக்கக்கூடிய டேட்டா, இன்னைக்கு இருக்கக்கூடியதான இந்த வளர்ச்சி ஏற்கனவே தானியேலை கொண்டு ஆண்டவர் எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். அந்த காலம், அதாவது கடைசி காலத்திலே அறிவு பெருகும் என்று ஆண்டவர் சொன்னார். வேத வசனத்தின் அடிப்படையிலே அறிவு பெருகி இருக்கிறது. பாருங்க, இன்னைக்கு அறிவு பெருகின ஒரு காலத்துல நாம இருக்கிறோம். இதனால நமக்கு என்ன அப்படின்னா, நமக்கு வேற ஒண்ணும் இல்லை இதிலிருந்து புரிந்து கொள்வதற்கு. இயேசு வேகமாய் வரப்போகிறார். அதனால நாம் ஆயத்தப்பட வேண்டும். இந்த வசனத்தின் அடிப்படையை வைத்து பார்க்கும்போது வசனம் எவ்வளவு உண்மை, பைபிள் எவ்வளவு உண்மை, தீர்க்க தரிசனம் எவ்வளவு உண்மை, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை ஆரம்ப கட்டத்தில் ஊழியர்கள் எல்லாம் பிரசங்கம் பண்ணினாங்க. இன்னைக்கு இருக்கிற மொபைலை பத்தி பிரசங்கம் பண்ணினாங்க, டிவியை குறித்து பிரசங்கம் பண்ணினாங்க. இதெல்லாம் இன்னைக்கு எப்படி சாத்தியமாயிற்று? அன்னைக்கு கற்பனை போல இருந்துச்சு.
அன்னைக்கு நிறைய பேரால் ஏற்றுக்கொள்ள முடியல, நம்ப முடியல. இன்னைக்கு பாருங்க, இந்த உலகம் எல்லா இடங்களிலும் அது சாத்தியம் என்று நிரூபித்து கொண்டிருக்கிறது. அப்போ பைபிள் வசனம் மிகவும் துல்லியமாக நிறைவேறுகிறது. அறிவு பெருகும். அறிவு பெருகின காலத்துல நாம் வந்துட்டோம். தானியேல் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. நீங்க நன்றாக கவனிங்க. இயேசு வரப்போகிறார். வாசல் அருகே நின்று கதவை தட்டுகிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். அடுத்த செய்தியில பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.